இடமுருக்கு அவல் பொறி மஞ்சரப்பேட்டை. ஹாய் அண்ட் வெல்கம் டு தமிழ் வழங்கும் மஞ்சரப்பேட்டை. நான் இன்னும் சித்தூர்ல தாங்க இருக்கேன். சித்தூர்ல இருந்து ஒரு 60 கிலோமீட்டர் நீங்க போனீங்கன்னு பாத்தீங்கன்னா மதனப்பள்ளின்னு ஒரு ஏரியா இருக்குங்க. அங்க வந்து ஹாஸ்லி ஹில்ஸ் அப்படின்னு ஒரு ஹில்ஸ் இருக்கு. இங்க வந்து ஆந்திரால பாத்தீங்கன்னா அது ஆந்திராவோட ஊட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஹாஸ்லி ஹில்ஸ் வந்துட்டு ரொம்ப ரொம்ப ஃபேமஸான ஒரு ஹில் ஸ்டேஷன் இந்த சித்தூர் டிஸ்ட்ரிக்ட்ல. நீங்க சித்தூர் டிஸ்ட்ரிக்ட் வந்தீங்கன்னா ஹாஸ்லி ஹில்ஸ் போங்க. இந்த மாதிரி அற்புதமான காட்சிகள்லாம் உங்களுக்கு அங்க காத்துட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம ரொம்ப ரொம்ப பிளசண்டா இருக்கும் வெதர் அப்படின்னு சொன்னாங்க. ஆனா இப்ப நான் ஹாஸ்லி ஹில்ஸ் போறதுலங்க, இப்ப சித்தூர்ல இருக்கிற ஒரு சூப்பரான ரெஸ்டாரண்ட்டுக்கு போய் இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டிஷ் டேஸ்ட் பண்ணி பார்க்க போறேன். என் கூட வரீங்களா? அந்த டிஷ் என்னன்னு பாப்போம் வாங்க. Hello, Peter. Hello. Hi. How are you? I'm Prabhu. Please. ஹோட்டல் மேனகா வந்து இங்க சித்தூர்ல ரொம்ப ரொம்ப ஃபேமஸ். இன்னைக்கு நம்ம டேஸ்ட் பண்ண போறது இந்த ஹோட்டல்ல தான். உங்க பேர் சொல்லுங்க சார். ஜெயச்சந்திர நாயுடு. ஜெயச்சந்திர நாயுடு. ஓகே. சித்தூர்ல வந்து ஆக்சுவலா அந்த ஃபுட்டு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க இல்லையா எல்லாருமே? చిత్తూరు ఇట్లా తమిళనాడు ఇట్లా నెల్లూరు ఉన్న కూడా చిత్తూరు ద చీప్. ఓ ఇది చీప్ కూడా. చీప్. ஃபுட்டே சீப் இங்க. చిత్తూరులో ఆల్ ఐటమ్స్ இருக்கு. இங்க இந்த ரைஸே வந்து ரொம்ப ஃபேண்டாஸ்டிக்கா இருக்கும் இல்லையா? அதுல ஆந்திரால ரைஸ் எப்பவும் நல்லா இருக்கும். எப்பவுமே நல்லா இருக்கும். நெல்லூர் இன்னும் நல்லா இருக்கும். அங்க இன்னும் நல்லா இருக்கும். ஓகே ஓகே. உங்களுக்கு வந்து இங்க சித்தூர்ல வந்து இந்த மாதிரி ஹோட்டல் ஆரம்பிக்கணும் அப்படின்னு எப்படி தோணுச்சு? நாங்க ஃபர்ஸ்ட் வேற பஸ் ஓனர். சரி ஹோட்டல் வியாபாரம் ஸ்டார்ட் பண்ணலாம்னு இது வியாபாரம் ஸ்டார்ட் பண்ணோம். 35 இயர்ஸ் முன்னாடி சித்தூர் எப்படி இருந்தது? நார்மல் இருந்துச்சு. இப்போ கொஞ்சம் நல்ல டெவலப் ஆயிடுச்சு. இப்போ பாத்தீங்கன்னா இப்போ இந்த ஆந்திராக்குன்னு தனியா வந்து சில டிஷ்ஷஸ் இருக்கு இல்லையா? அந்த ஆந்திரா ஸ்பெஷல் அப்படின்ட்டு சில டிஷ்ஷஸ் இருக்கு. அந்த மாதிரி இங்க என்னெல்லாம் டிஷ்ஷஸ் நீங்க வச்சிருக்கீங்க? இங்க ஆந்திரா மாதிரி நான் எங்க சில்லி சிக்கன் நல்லா இருக்கு. எங்க ஃபேமஸ் சித்தூர்ல. இது தமிழ்நாடுக்காரங்க வேலூர் இருந்து எல்லாம் எங்ககிட்ட சில்லி சிக்கன் చాలా ஃபேவரட். அப்போ பேர்ட்ஸ் இருக்கு. பேர்டுன்னா கூட நல்ல ஃபேமஸ் போகுது. கர்நாடகா வந்து வந்தாக்க ஒரு ஃபேமிலி வந்தா கூட ஒரு 20-30 பார்சல் பண்ணி போயிடுறாங்க. பார்சல் பண்ணி போயிடுவாங்க. அந்த ஃபேமஸ் அந்த பேர்ட்ஸ் எல்லாம். பேர்ட்ஸ் எல்லாம் இப்போ இந்த மாதிரி டிஷ்ஷஸ்லாம் இருக்கு. அதெல்லாம் வந்து மார்னிங்ல இருந்தே உங்களுக்கு கிடைக்குமா இல்ல ஒரு இல்ல நான் 10-11 மணி 11 o'clock ஆரம்பிப்பீங்க. இங்க பிரேக்ஃபாஸ்ட் கிடையாது? பிரேக்ஃபாஸ்ட் கிடையாது. ஓகே. ஸ்ட்ரைட்டா லஞ்ச் டைம்ல என்னெல்லாம் இருக்கு? அதான் பிரியாணி கிடைக்கும், சாப்பாடு கிடைக்கும், சில்லி சிக்கனோ, சிக்கன் ரோஸ்ட்டு, மட்டன் ஃப்ரை, லிவரோ, கைமா, சைனீஸ் ஐட்டம்ஸ் எல்லாம் கிடைக்கும். எல்லாம் இருக்கும். ஆந்திராலேயே இந்த கைமான்றது வந்துட்டு ரொம்ப ஃபேமஸ் இல்ல? நல்லா நல்லா பஞ்சாரா கீமா அது வந்து ரொம்ப டேஸ்டியாவும் இருக்கும். எனக்காக வந்துட்டு ஒரு சூப்பரான ஒரு டிஷ் ஒன்று ஆர்டர் பண்ணுங்க. ரொம்ப ஸ்பெஷலான ஒரு டிஷ்ஷா இருக்கணும். ஓகே. பயங்கரமா பசிக்குது. ஓகே. ஆகல செஞ்சு. ஓகே ஓகே. இப்போ அனுப்ப சொல்றேன். ஓகே. என்ன டிஷ் சொல்லலாம்? நான் அனுப்புறேன், நீ டேஸ்ட் பாருங்க. ஓகே. அப்புறம் எல்லாம் நல்ல டிஃபரெண்டா இருக்கணும். ஓகே ஓகேங்க. இன்னைக்கு வந்து இங்க வந்து வித்தியாசமா நம்ம டேஸ்ட் பண்ண போறோம். வெயிட் பண்ணி பாருங்க. இப்போ அப்போலோ ஃபிஷ் ஜெனரலா வந்து இங்க நல்ல சேல்ஸ் ஆகுது இல்லையா? நல்ல சேல்ஸ் ஐட்டம் நல்லா போகுது. உங்களுக்கு உங்களோட ஹோட்டல்ல ரொம்ப பிடிச்ச டிஷ் என்ன? எங்களுக்கு அப்போலோ ஃபிஷ். சில்லி ஃபிஷ், டிராகன் சிக்கன், இதெல்லாமே ஸ்பெஷல். அதெல்லாம் சைனீஸ் ஐட்டம். பிரமாதமா இருக்குங்க அப்போலோ ஃபிஷ் பார்க்கறதுக்கு. ஆஹா, இங்க பாருங்க. என்னங்க ஃபிஷ் மாதிரி இருக்குது. ஒரு ஐட்டம் ஒன்று சாப்பிடணும். ஐயோ, எங்க ஹோட்டல்ல எவ்வளவு என்ன ஐட்டம் என்னென்ன ஸ்பெஷல் இருக்குதோ எல்லாம் உனக்கு தெரியல. அதுக்காக எல்லாம் ஒரு ஐட்டம் ஒரு டேஸ்ட் பண்ணோம். அப்போலோ ஃபிஷ் மட்டும் வரும்னு பார்த்தா இது என்ன சார் இது? எங்க ஹோட்டல்ல வந்து தமிழ்நாடு இருந்து இதுக்காக சானா மந்தி வர்றாங்க. வேலூர்ல இருந்து, குடியாத்தம் இருந்து. இந்த குடியாத்துல நீங்க வந்து சாப்பிட்டு போவாங்க. இந்த சில்லி சிக்கனுக்காக வர்றாங்க. அடடடா. இது சிக்கன் கபாப். ஓகே. இது டிராகன் சிக்கன்.
டிராகன் சிக்கன் இது வந்து இது இந்தியன் இதெல்லாம் நீங்க பார்த்தாக்க தெரியாது, டேஸ்ட் பண்ணாதான் தெரியும் இது எல்லாம் எப்படி எப்படி டேஸ்ட் பண்ணா தெரியும். ஓகே சார். இது இந்த அப்போலோ ஃபிஷ் ஆக்சுவலா எப்படி ப்ரிப்பேர் பண்றீங்க? அது வந்து இந்த டெஸ்டிங் சால்ட் போட்டுட்டு இது டொமேட்டோ கொஞ்சம் மசாலா கொஞ்சம் போட்டுறாங்க, கார்ன்ஃப்ளவர் கொஞ்சம் போட்டு இது போட்டு கொஞ்சம் மிக்ஸ் கொஞ்சம் லெமன் பீஸ் மிக்ஸ் பண்ணிட்டு அப்புறம் அதை எடுத்து வந்து ஆயிலில் ஃப்ரை பண்ணிட்டு கொண்டு கொடுத்துருங்க. இது 15 minutes ஆகும். ஒரு ஆர்டர் கொடுத்தா இதுக்கு ஒரு 15 minutes ஆகும். ஓகே. இதுக்கு எவ்வளவு சார்ஜ் பண்றீங்க உங்க ஹோட்டல்ல? 75 rupees. 75 rupees. பிரமாதம் சார். அப்போலோ ஃபிஷ் பார்க்கிறதுக்கு இதுக்கு ஏதாவது ஸ்பெஷல் ஃபிஷ் தான் எடுத்துட்டு வரணுமா இல்ல என்ன ஃபிஷ் வேணாலும்? இல்ல இது ஸ்பெஷல் ஃபிஷ், இது சீ ஃபிஷ்ஷே வரணும். சீ ஃபிஷ் வரணும். சரி இது இது மாதிரி வருது, அதில் நம்ம கட் பண்ணிக்கணும், சின்ன சின்ன ஸ்ட்ரிப்ஸா கட் பண்ணி இது பண்ணணும். ஓகே சார். இது ஆக்சுவலா போன்லெஸ் பீஸா இது போனோட இருக்குமா? போன்லெஸ். போன்லெஸ் ஒண்ணுமே பார்க்கறது நல்லா சாப்பிட்டே போகலாம், நல்லா சாப்பிட்டே போகலாம். ஓகே பிரமாதம் சார். நான் இந்த அப்போலோ ஃபிஷ், சில்லி சிக்கன், இந்த சிக்கன், இந்த டிராகன் சிக்கன், கபாப் எல்லாத்தையுமே நான் சாப்பிட்டு பார்க்கறேன். Thank you so much. Thank you sir. Thank you. ஓகே வாங்க. போன்லெஸ் பீஸ் சூப்பரா இருக்கு பாருங்க. ஓகே நம்ம என்ன பண்ணுவோம், இந்த எலுமிச்சம்பழத்தை வச்சிருக்காங்க அப்படி புழிஞ்சு இதை இப்ப டேஸ்ட் பண்ணுவோம். அடடா, கார்ன்ஃபிளவர், தேவையான ஸ்பைசஸ், பெப்பர், லைட்டா சால்ட், வெங்காயம் அதெல்லாம் போட்டு நல்லா இந்த ஃபிஷ்ஷை வந்து சின்ன சின்ன ஸ்ட்ரிப்ஸா கட் பண்ணி மேரினேட் பண்ணி ஆயில்ல டீப் ஃப்ரை பண்ணி எடுத்துருக்காங்க. நிஜமா சொல்றேன், ரொம்ப ரொம்ப பிரமாதமான ஒரு டேஸ்ட், சூப்பரான ஒரு ஸ்டார்டருங்க. இந்த மாதிரி ஒரு ஸ்டார்டர் இருந்ததுன்னா 2-3 வந்து போர்ஷன்ஸ் நம்மளுக்கு வந்து உள்ள போயிட்டே இருக்கும். இன்னும் பாத்தீங்கன்னா குடியாத்தம் வேலூர்ல எல்லாம் வந்து இந்த சில்லி சிக்கனை வந்து சாப்பிட்டு போறாங்களாம். அப்ப நம்ம என்ன பண்ணணும், நம்மளும் அதை சாப்பிடணும். இந்தாங்க பாருங்க, பார்க்கும் போதே நாக்குல எச்சி ஊறுதே. அப்பா, பச்சை மிளகா இருக்குல்ல, பச்சை மிளகா நிறைய போட்டிருக்காங்க. அந்த சிக்கனை நம்ம கடிக்கும் போத பச்சை மிளகாவோட அந்த காரம் அப்படியே சும்மா கும்முன்னு ஏறுது நம்மளுக்கு. நல்ல ஒரு செமி கிரேவியான ஒரு ஐட்டம், நல்ல டிஃபன் ஐட்டம்ஸோட பிரமாதமா இருக்கும். ரைஸோட கூட நீங்க கலந்து சாப்பிடலாம். இன்னும் பாத்தீங்கன்னா டிராகன் சிக்கனை வந்து சின்ன சின்ன ஸ்ட்ரிப்ஸா கட் பண்ணி இந்த மாதிரி பிரமாதமா கொடுத்துருக்காங்க. சூப்பர், எல்லாமே பிரமாதமா இருக்குங்க. ஃபேண்டாஸ்டிக்கான டேஸ்ட், ஃபேண்டாஸ்டிக்கான ஃபிளேவர்ஸ். அதுவும் இந்த அப்போலோ ஃபிஷ் இருக்கு, சொல்லிட்டே போலாம். நீங்க சித்தூர் சைடு வந்தீங்கன்னா ஹோட்டல் மேனகா எங்க இருக்குன்னு கேளுங்க, யார் வேணாலும் சொல்லுவாங்க. அங்க வந்துட்டு இந்த மாதிரி அற்புதமான ஐட்டம்ஸ் தான் காலைல 11 o'clockல இருந்து நீங்க வந்து 4 மணி வரைக்கும் என்ஜாய் பண்ணலாம். அதுக்கப்புறம் திரும்ப 6 மணில இருந்து நைட் 10:30 வரைக்கும் என்ஜாய் பண்ணலாம். நான் இப்ப என்ஜாய் பண்ணி சாப்பிடுறேன். அவல் பொறி அஞ்சரப்பெட்டை